முடியுமா அப்படிங்கிற ஒரு சிறு தயக்கம் இருக்க தான் இருக்கும் யாருக்கா இருந்தாலும். அவங்களுக்கான வழிகாட்டுதலை நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து மகளிரில் வந்து இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்க வந்து அந்த குழுவில் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க மகளிர்லாம் வந்து எங்கள்கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம். அவங்க வந்து படிக்காதவங்க தான் பாவம் இதுவானவங்க. ஆனால் வந்து அவங்க பூரா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சு உற்சாகம் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து அந்த மாதிரி நாங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது வந்து பிஸ்னஸில் வந்து நல்லா வர்றாங்க மேடம். இப்போ மகளிர் வராங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அனுசரித்து இருக்கும்பொழுது தான் சார் அவங்களால சிறப்பாக வர முடியும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் உயர்வதற்காக அந்த மகளிர் வந்து பாடுபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கான அவங்க குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? இப்போ குடும்பத்தினர் அப்படின்போது நான் வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்கள்ட்ட வந்து ஒரு தொழில் வந்து இது செலக்ட் பண்ணுறாங்க தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே அதை பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியில் உள்ள அவங்களுடைய வீட்டுக்கார்ட்டையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லும்போது அவங்க வந்து அந்த டீட்டெயிலாக வந்து சேர்க்கும்போது ஒரு சிலர் வந்து சொல்லதான் செய்வாங்க. ஆனால் அதில் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்து இவங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்யலாம் மேலே வந்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது மேடம். ஓகே, அடுத்து ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, பேசுவோம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் இருக்கீங்க லைன்ல? ஹலோ சொல்லுங்கம்மா. ராமேஸ்வரி, நான் பேர் மும்பைலேருந்து பேசுகிறேன். நான் சொல்லுங்க ராமேஸ்வரி. இந்த பேப்பர் பிளேட்ஸ் அப்புறம் வந்து இந்த சிஎஃப்எல் பல்ப் எல்லாம் தயாரிக்கிறது இருக்கு இல்லையா, ஆமா, அதுக்கு வந்து என்ன முதலீடு தேவையா இருக்கும்? இந்த சிஎஃப்எல் பல்ப் எல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் வந்து தயாரிக்க முடியுமா? வீட்டுல இருந்தே பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய வருது, பட் எதை வந்து அடிப்படையா வச்சு பண்றது அப்படிங்கறது சொல்லணும். எவ்வளவு முதலீடு ஆகும் அந்த மாதிரி பண்றதுக்கு அப்படிங்கறது சொல்லணும், தெரிஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில தொழில்களை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டங்கள்லையும் சரி அந்தந்த இதுலேயும் சரி ஒரு சிலருக்கு இந்த தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு ஆலோசனை கொடுறதுக்கு ஆலோசனை மையங்கள் வந்து அரசு மையங்கள் இருக்குது. அந்த ஆலோசனை மையங்களை வந்து இவங்க வந்து அப்ரோச் பண்ணாலே வந்து நிறைய பெனிஃபிட் வரும். ஆனால் வந்து ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி மோட்டிவேட்டை வந்து பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து எங்கே போகணும், யாரை அப்ரோச் பண்ணணுன்றது மாதிரியே தெரியாமல் இருக்காங்க. அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறைகளை வந்து அணுகுனாலே ஈஸியாக வந்து செய்கிறதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது மேடம். சார், தொழில் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னு உங்கள் தொண்டு நிறுவனத்து மூலமாக நீங்கள் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எங்களுடைய யூனிவர்சிட்டியாக வந்து இருக்குது, அந்த யூனிவர்சிட்டி மூலமாக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதில் மோட்டிவ் ஆகி அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேயே வந்து ஒரு சில என்எஸ்எஸ் கேம்பில் வந்து போடுறாங்க. எங்கள் என்எஸ்எஸ் கேம்பில் வந்து போடும்போது அவங்கள வந்து கூப்பிட்டு பேசும்போது அந்த தொழில் வந்து செய்கிறதுக்கு நாங்கள் வந்து உந்துதலாக வந்து இருக்கோம் மேடம். அடுத்து ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, பேசுவோம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் இருக்கீங்க லைன்ல? சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம், நான் சேலத்துலேருந்து விஷ்ணுன்ற பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், எனக்கு இந்த பேப்பர் கப் மிஷினுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஓகே. ஹலோ, எனக்கு சொன்னால் லோன்ஸ் கிடைக்கிறத பற்றி எப்படின்னு கிடைக்குமா எனக்கு அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு பட் அந்த மாதிரி லோன்ஸுக்கு எனக்கு வந்து பிஎம்இஜிபி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா எனக்கு அப்படின்ட்டு? மிஷினை வந்து சப்போஸ் ஹைப்போதிகேட் பண்ணுற மாதிரி பேங்க்ஸ் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சுதான் கேட்குறோம். என்ன மிஷின் சொல்லி புரியல? பேப்பர் கப் பண்ணுறது. பேப்பர் கப்பு, அதாவது பேப்பர் கப் பண்ணுறது வந்து அதிகமாக வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை. பொதுவாக வந்து சொல்ல போனீங்கன்னா பேப்பர் கப்லேயே வந்து ரெண்டு விதமான செட்டப் பண்ணுறாங்க. ஒன்று கையிலேயே வந்து செய்கிற மாதிரி பண்ணுறாங்க, ரெண்டாவது மெஷினரி வந்து நிறைய வந்து பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அது மெஷினரி வந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தொழில் மையங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அணுகுனாலே இவங்க வந்து லோனுக்கு வந்து மற்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து நேர் வந்து மைனாரிட்டி அப்படின்றவங்க வந்து ஒரு பேர் வந்து சொன்னார். மைனாரிட்டிங்கும் போது வந்து அந்த மைனாரிட்டிகளுடைய சம்மந்தப்பட்ட துறைகளை வந்து வட்டி கம்மியெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அந்த துறையை வந்து அணுகி அவர் வந்து பண்ணார்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் சார், அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதை பொறுத்த வரைக்கும் மதர் இண்டஸ்ட்ரி அப்படின்வாங்க. அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கணும்னா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்ல ஒரு மேம்பட்டு இருந்தால் தான் அந்த நாட்டை வந்து ஒரு வளர்ந்த நாடு இல்லை வளர்கின்ற நாடுங்கிற லிஸ்டிங்கில் வரும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் இன்றைக்கி முடிச்சுட்டு வராங்க, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க, டிப்ளமா படிச்சுட்டு வராங்க, ஐடிஐ முடிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் துறையிலையும் எத்தனையோ பேர் படித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த ராவாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வர கிராஜுவேட்ஸ்க்கு? அதாவது பொதுவாக வந்து இப்போ நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படிச்சுட்டு ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் வராங்க. இது வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது இவங்க வந்து அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்கனவே வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி,
த்ரெட்டு. அப்போ வந்து இவங்க வந்து அந்த உங்கள்ட்ட வந்து உள்ள வந்து ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்றதை வந்து பார்த்துக்கிட்டு ஏற்கனவே வந்து எப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்றதை வந்து யாராவது வந்து தொழில் செஞ்சுருக்காங்களோ அந்த தொழில் செஞ்சவங்கள வந்து டைப் பண்ணிட்டு ஒன்று வந்து பண்ணலாம். இல்லை வந்து ஏற்கனவே வந்து செஞ்சவங்க வந்து என்னென்ன மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்ட்ஸ் வாங்குறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரகாசம் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யார் இருக்கீங்க? ஓகே, அவர் கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வெல்கம் பேக் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி சொன்னீங்க. ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி, வீக்னஸ் அண்ட் த்ரெட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க, ஒரு தொழிலையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கான முதலீடு அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்னீங்க சில தொழில்கள் வந்து குறைந்தபட்ச முதலீடுலேயே நம்ம தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிலதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இவங்க வந்து யாரெல்லாம் அணுகணும்? ஒரு கடன் வசதி பெறணும் அப்படின்னாக்கா முதல்ல யாரை வந்து அணுகணும்? அதே மாதிரி இவங்க கையிலேருந்து போடக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கும், மார்ஜின் அமௌண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு தொழிலுக்கு, அதாவது ஒரு பர்சன்டேஜ், அதை பற்றிலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ வந்து எந்த ஒரு தொழிலில் வந்து செய்யணும்னு சொன்னாலும் சரி, அதுக்கு வந்து முதலீடு வந்து மஸ்ட்டு. அப்படிங்கும்போது இவர் வந்து எந்த மாதிரி கேட்டகரி வந்து ஒரு மிஷினரி வாங்கணும்னு சொன்னால் அது மிஷினரி காஸ்ட்டு, அதுக்கு வந்து ரெண்ட்டு, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸு, அப்புறம் இபி, மற்ற இதெல்லாம் வந்து அவர் வந்து கரெக்டாக லேபர்ஸ் எப்படி இருக்காங்க, மூலப்பொருள் எங்கே கிடைக்குது அப்படின்ட்டுலாம் வந்து முன்னாடியே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வந்து ஒரு புது தொழிலை வந்து செய்ய போகிறாரு. தொழிலை செய்யும்போது இவருடைய காஸ்ட் வந்து எவ்வளோ வந்து இப்போ வந்து பேங்க் லோனில் போனோம்னா எப்படி இருந்தாலும் வந்து சொந்த முதலீடு இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து திங்க் பண்ணால் வந்து மேனேஜர்ஸ் வந்து மற்றவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் வந்து சொன்னாலும் என்னோட சொந்த முதலீடு இவ்வளோ இருக்குது, நான் வந்து இவ்வளோ வந்து கடன் சொல்லும்போது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா இவர் வந்து சொந்த முதலீடு எவ்வளோ இருக்குன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து மற்ற வந்து சோர்ஸில் வந்து 2 விதமான செட்டப் வந்து பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து நேரடி கடன் வங்கியிலையும் பெறலாம். நேரடி கடன் வாங்கும்போது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அப்படிங்கும்போது இவர் என்ன செய்யணும்னா அதுக்கடுத்து வந்து அரசு துறைகள் இந்த ரிலேட்டட் வந்து எந்தெந்த துறைகள் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை பார்க்கணும். அப்போ அந்த துறைகளில் வந்து எவ்வளோ வந்து விதமான வந்து அந்த தொழிலுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து தள்ளுபடி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட வந்து இவர் பேங்க் லோன் அப்ரோச் பண்ணும்போது பேங்க்காரவங்க என்ன செய்வாங்கன்னா இவருடைய சொந்த முதலீடு இவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து பேங்க் லோன் வந்து நம்ம வந்து இவ்வளோ கொடுக்குறோம், கவர்மெண்டுடைய அரசனுடைய மானியம் இவ்வளோ இருக்குது, இவருக்கு வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ வந்து மெட்டீரியல் கிடைக்கிறதோ இல்லை வந்து இந்த தொழில் வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்லா சக்ஸஸாக வரும்ன்றதை அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லும்போது செய்கிறது. நிச்சயமாக. அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, லைன் கிடைச்சாச்சு உங்களுக்கு, பேசுங்க. ஹலோ, அதான் உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், டிவி. ஹலோ ஹலோ தவிர எதுவுமே சொல்ல ஹலோ. மாட்டேன். சரி, ஓகே, ரைட். ஐ திங்க் ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது தன்னுடைய முதலீடு எவ்வளோ இருக்கணும், எல்லா இதையும் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் வந்து இறங்கணும், அதுதான் சேஃப்னு சொல்கிறீங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் சார் என்னன்னாக்கா, இப்போ ஒரு தொழிலை வந்து இந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண உடனே இப்போ அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வருஷம் அதில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுய தொழில் தொடங்குறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ராவாவே உங்களுக்கு விருப்பம் வந்துருச்சுனாக்கா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ண வேண்டாம், அதில் இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதாவது பொதுவாக வந்து சொல்ல போகும்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஏற்கனவே செஞ்சுருக்காங்க, சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இவங்க வந்து தொழில் செய்யும்போதே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து சர்வே எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது எடுத்தோன்னே வந்து பெரிய லெவலில் வந்து போகிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து ஒரு சில பீப்புள் வந்து என்ன செய்வாங்க, இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்து பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்க வந்து ஏற்கனவே ஃபீல்டு அனுபவம் இருக்கவங்க. வந்து கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஆட்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்களும் வந்து நேரடியாக போய் அப்ரோச் பண்ணிட்டு பார்த்துட்டு பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவங்களே டைரெக்டாகவே வந்து தொழில் செய்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. my name is Gayatri. ஓகேம்மா. calling from Madipakam. ஓகேம்மா. மேம், நான் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு ஸ்டெனோவா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இப்போ 48 இயர்ஸ் ஆயிடுது. சரி. ஸோ வேலை எங்கேயும் ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ ஐ தாட் ஐ கேன் ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன். என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த பெஸ்ட் சஜஷன் சார் கேன் கிவ் மீ? ஓகே.
இவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு பொருட்டே இல்லை. இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு சில செட் ஆஃப் தொழில் வந்து தேர்வு பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து வெளியில் வந்து இவங்களுடைய அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா பழகுற விதங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து இவங்க வந்து கஸ்டமரை பிடிக்கிறலையோ இல்லை வந்து வேறு தொழில் தெரியாமையோ வந்து இவங்கள்ட்ட இல்லை. ரெண்டாவது வந்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டெனோவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் டெவலப் பண்ணி